வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட வோட்டிங் ரிசல்ட்ஸ். கலையரசன் எலிமினேட் ஆவாரா? அல்லது பிரவீன் காந்தி எலிமினேட் ஆவாரா? இந்த வாரம் யாருப்பா வெளியில? யார் உள்ள? யார் வெளியிலங்கிறது தான் 7 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல யார் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க? என்ன காரணம்? 2வது இடத்துக்கு திவாகர் நோக்கி வந்துட்டு இருக்காரா? திவாகருக்கு ஓட்டு அதிகமா விழப்போகுது அப்படின்லாம் ஒரு அசம்ப்ஷன் இருக்கு. அது உண்மையா? பொய்யா? ஆ திவாகர் வந்து காலையில இருந்து கன்டென்ட்டா குடுத்துட்டு இருக்காரப்பா. அவருக்கு ஏதாவது மக்கள் பார்த்து போடுவாங்களா? அப்படிங்கிற மாரிலாம் சில தகவல்கள் வந்திருக்கு. அத பத்தி தான் நம்ம வீடியோவே பார்க்க போறோம். யார் எலிமினேட் ஆக போறா? யார் வந்து உள்ள இருக்க போறாங்க? அப்படிங்கிறத பத்தி நம்ம பிக் பாஸ் தமிழ் ஓட்டோட மதியான நிலவரம் 1 மணி நிலவரத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த என்ன சொல்றது? ஒரு வோட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. பட் வோட்டிங்ல வந்து ஆதிரா வந்து எப்படி நம்பர் 1 வந்தாங்க? அதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆதிராவுக்கு எப்படிப்பா இவ்வளோ ஓட்டு? அப்படிங்கிற மாரி தான் நமக்கே தோணுது. நமக்கு தோன்றது எல்லாருக்கும் தோணணும்ல. அது எதனாலங்கிறத பார்த்துடலாம். இங்க பா ம். ஓகே. தமிழ் கிளிட்ஸோட வோட்டிங் ஆதிரை வந்து 24.03% 23,082 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கவங்க கிட்டத்தட்ட 7,000 ஓட்டு கம்மியா இருக்காங்கல்ல. வியானா 17.03% 16,364 ஓட்டு வாங்கியிருக்காங்க. திவாகர் 16.91% 16,244 ஓட்டு. வெறும் 100, 120 ஓட்டு தான் வித்தியாசம் வியானாக்கும், திவாகருக்கும். திவாகர் இன்னொரு ஓரிரு மணி துளிகள்ல வந்து 2வது இடத்தை பிடிச்சிருவார். அவருக்கு வந்து ஓட்டு அதிகமாயிட்டு இருக்கு. காரணம் கன்டென்ட் யார் குடுக்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஓட்டு வருங்க. அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை. பட் திவாகரை பொறுத்தவரைக்கும் அவர் கன்டென்ட் கிங்காக இருக்கிறார் இப்போதைக்கு. நேத்திக்கும் அவர் தான் கன்டென்ட், இன்னைக்கும் அவர் தான் கன்டென்ட், எப்பவுமே அவர் தான் கன்டென்ட்ங்கிற மாதிரி தான் இருக்கு. திவாகர் வந்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நல்லாவே பார்க்க முடிஞ்சதுங்க. பிரவீன்ராஜ் 12.31% 11,823 ஓட்டு. அவர் நல்ல பாடகர், நல்ல சுவாரஸ்யமா பேசுறாரு, சண்டை போடுறாரு. பட் ஆனா எங்க என்ன பேசணும், எப்ப கன்டென்ட் குடுக்கணும்னு தெரியல. பட் திவாகர் வந்து அதுல ஒரு படி மேல இருக்காரு அப்படிங்கிறதுனால, அவருடைய ஓட்டு வேகமா ஏறிக்கொண்டிருக்கிறது. வியானாவோட ஓட்டு குறையுது. ஆதிரையும் தள்ளிட்டு அவர் வெள்ளிக்கிழமைக்குள்ள முதல் இடத்துக்கு வராரா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா, தெறிக்க விடுறாரு ஓட்டிங்ல அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சது. அப்சரா 11.72% 11,262 ஓட்டு. பட் அவங்களுக்கு ஓட்டு கொஞ்சம் ஸ்லோவாயிட்டே இருக்கு. அப்சரா வந்து ஒரு கன்டென்ட்டும் பண்ணலங்க இதுவரைக்கும். அதனால பெருசா அவங்க சோபிக்கல அப்படின்ட்டு. கலையரசன் 9.37% 8,998 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பிரவீன் காந்தி 8.63% 8,298 ஓட்டு. வெளியில போறதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்னு கூட சொல்லிடலாம். அதாவதுங்க நம்ம ஒரு ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா, வோட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வோட்டிங் வந்து மிக முக்கியம். அதுல ஆதிராவுக்கு ஏங்க ஓட்டு? அது வந்து அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல வந்து இவர திட்டினாங்க இல்லையா? திவாகரை, கலையரசன் திட்டி இவங்கலாம் எதுக்குங்க பிக் பாஸ்க்கு அப்படின்னா, திவாகர் இன்னைக்கு தன்னை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கலையரசன் இதுவரைக்கும் வாயே திறக்க மாட்டேங்கிறார். பிரவீன் காந்தி சைலண்ட் ஆயிட்டாரு இன்னைக்கு. ஒன்னையுமே காணோம். அரோரா வந்து தேடி தேடி புடிச்சு பார்வதியும் இவங்க கெமி கிட்டலாம் போய் நல்லா ஃப்ரெண்ட் ஆறாங்க, பேசுறாங்க. அரோரா கொஞ்சம் பேசுபடும் பொருளா மாறி இருக்காங்க. ஆதிரையும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். பட் அவங்க ஆக்டிவா இல்ல. மத்தவங்கலாம் ஓட்டிங்க்கு வரும்போது ஆதிரைக்கு முதலிடம் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். வியானா வந்து கொஞ்சி கொஞ்சி தமிழில் பேசும். அந்த கொஞ்சி கொஞ்சி அலைகளோட அப்படிங்கிற மாரி, அவங்க கொஞ்சி கொஞ்சி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. பட் அதுக்காக ஓட்டு போடுவீங்களாடா? அப்படின்னா, ஆமாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அதாவது குறிப்பா தமிழ்நாட்டு இளைஞர்கள வந்து கவர்ந்து இழுப்பது அப்படிங்கிறது வந்து அப்படித்தானே இருக்கு. பட் ஆதிரை வந்து அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அது மட்டும் தான் அவங்களுக்கு ஓட்ட பெருசாக்குதே தவிர, மத்தபடி அவங்களால பெருசா கன்டென்ட் எதுவும் இல்ல. இன்னைக்கு கூட ஏதோ சண்டை போடும்போது அங்கங்க வந்து பேசுனாங்க. நான் இல்லன்னு சொல்லல. பட் அது அவங்கள தனித்துவமா காட்டுச்சா அப்படின்னா இல்ல. இப்ப திவாகர் தனியா தெரியிறாரு. ரம்யா தனியா தெரியிறாங்க. பார்வதி கொஞ்சம் தனியா தெரியிறாங்க. இப்ப வேற யார் ஆண்கள்ல வேற யார் இருக்கா? ஆண்கள்ல இப்ப சபரிலாம் பண்றேன்னு ஏதோ பண்றாரு. ஒண்ணும் பெருசா இல்ல. கமருதீனும் ட்ரை பண்றாரு. ஒண்ணும் பெருசா இல்ல. பட் இந்த ஒரு 3, 4 பேர் தான். அவங்கள தவிர மத்தவங்க எல்லாரும் தனியா தெரியலங்கிறது தான் உண்மை. இப்ப கனிலாம் சமைக்கவே வந்த மாரி அந்த வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. பட் அப்படி இருந்தா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப ஆதிரை வந்து நம்பர் 1ல இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு காரணம் தான். பட் அடுத்தடுத்த வாரங்கள்ல அது ஸ்லோவாகலாம் எனக்கு தெரிஞ்சு. இல்லையா? அப்படி ஆகறது தான் வாய்ப்பு இருக்குதுங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் திவாகர் வந்து செம்மையா பண்றாரு. உண்மைய சொல்லணும். அதாவதுங்க ஒரு ஒரு விஷயத்த நீங்க ஒரு எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத விட, நம்ம என்ன பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து அவர் ரொம்ப டீப்பா பண்றாரு. அதாவது அவர் பண்றது தப்பா, சரியா அந்த விஷயங்கள்லாம் ஒதுக்கிருங்க. பட் கன்டென்ட் அப்படின்னு அந்த கன்வர்ஷன் கிடைக்குது இல்லையா? அத தான் நம்ம பார்க்கணும். திவாகர அப்படிதான் மக்கள் பார்க்கறாங்கன்னு நெனைக்கிறேன்.
17% ஓட்டை நோக்கி நகர்றாரு. நாளைக்கு மறுநாள் அவரு பீட் பண்ணி ஆதிரையும் பீட் பண்ணி நம்பர் 1 வர்றதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா அவர் தான் கண்டென்ட் இந்த வாரம். அதனால அவரு நம்பர் 1 வர்றதுக்கு தப்பே கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். பிரவீன் ராஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய அதாவது மெச்சூர்டா பேசுறாரு. இந்த நாடகங்கள், டிராமா பத்தின விஷயங்கள், டைரக்ஷன் பத்தின விஷயங்கள் நிறைய விஷயங்களை பேசுறாரு. பட் அதையெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டென்ட் வந்து நீங்க சரியான இடத்துல சரியான பதிவை பண்ணணும். அப்படி நீங்க பண்ணாட்டி உங்களால பெருசா எதுவும் சாதித்து விட முடியாது அப்படிங்கிறதுதான். கலையரசன் எங்கப்பா இருக்காரு தேடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. பட் கலையரசன் இல்லாம இந்த கண்டென்ட் வந்து போயிட்டு இருக்கு. அதனால அவரால் ஒன்றும் பெருசா சாதிக்க முடியாது. நான் வந்து அகோரியா இருந்தேன், பிக் பாஸ் கலையரசனா மாறணும்னு நினைக்கிறேன், இங்க வந்து பூஜை எல்லாம் போட போறேங்கிறாரு. எதுக்கு? தான் வந்து நாமினேஷன்ல வந்தோங்கிறதுனாலயா? என்னப்பா நீ பண்ற? ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னா கலையரசன் ரொம்ப நல்ல பையங்க, அமைதியா இருக்கான் அப்படிங்கிறாங்க. அமைதியா இருக்கிறதுக்காக பிக் பாஸ் வந்து இங்க கிடையவே கிடையாது. அதாவது உங்களுடைய வாத பிரதிவாதங்கள் அங்கே பதியப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும். நீங்க ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு நீங்க ஓட்டிங்ல மிஸ் ஆவீங்க. உங்களால ஓட்டிங்க வாங்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அதனாலதான் அவர் கடைசி இடத்துல இருக்காரு. பிரவீன் காந்தியா கலையரசனா வெளியில போறது யாரு? 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கு. நான் என்ன சொல்றேன், கலையரசன் வெளியில போலாம் என்ன கேட்டீங்கன்னா, பிரவீன் காந்தியே பரவாயில்ல. இங்க அங்க எங்கேயாவது பேசுறாரு. பட் கலையரசன் அதை கூட இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல. தன்னுடைய வாயை திறக்காம இப்படி இருந்தார் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆதிரை கூட அங்கங்க ஏதோ ஒரு ஸ்ப்ரெட் பண்றாங்க. அட்லீஸ்ட் எங்கெங்கயோ பண்றாங்க. சண்டை நடந்தப்போ கூட இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி பேசுறாங்க. பட் அதை கூட கலையரசன் அங்க பதிவு பண்ணவே இல்லை. நீங்க ஒரு சண்டை நடக்குது 8 பேர் வந்து பேசுறாங்க. இப்ப கமருதீன் வந்து பேசுறாரு, வினோத் வந்து பேசுறாரு, அந்த எஃப்ஜேங்கிற பையன் வந்து பேசுறான். ஏன் துஷார் கூட இவரை போய் சமாதானப்படுத்த முயற்சி பண்ண, அவன் கண்டென்ட்டே இல்ல. இருந்தாலும் துஷார் வந்து இவர் திவாகர்ட்ட போய் சார் இதெல்லாம் கொஞ்சம் சாரி கேளுங்க சார், சாரி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்ட்டாரு அவரு. என்னங்க நான் என்னங்க தப்பு பண்ணா சாரி கேட்கறது? எதுக்காக நான் சாரி கேட்கணும்? அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாரு. அந்த பொண்ணு ரம்யா வந்தப்பயும் அதெல்லாம் உங்ககிட்ட பேச ரெடியா இல்லமா அப்படின்ட்டாரு. சோ அவர் தன்னை ரிஜிஸ்டர் பண்றதுக்காகவும் தன்னை நிரூபிக்கிறதுக்காகவும் சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒரு விஷயம் தான் சொன்னேன், அம்சமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திவாகர் இஸ் அ கண்டென்ட் கிங். அதுக்கு உண்மையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அதுதான். அதாவது நீங்க பிக் பாஸை பொறுத்தவரை இது ரைட்டு தப்பு அப்படின்னா நீங்க பார்க்கவே முடியாது. யாரு ஆக்டிவா இருக்காங்க, இன்ஆக்டிவா யார் இருக்காங்க? எல்லாம் ஒதுக்கு உதவ மாட்டாங்க, 4 பேர் தூக்கி போட்டுடலாம். பட் ஒரு டாப் 5 வைக்கணும் அப்படின்னா இப்ப திவாகரை நீங்க தூக்கி வச்சிடலாம். திவாகரை வைக்கலாம், ரம்யாவை வைக்கலாம், இவ வியானா கூட நம்ம அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. இவங்க அவங்க பேர் என்ன, பார்வதி வைக்கலாம். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க. பட் அது டாப் 5 வந்து அவங்க ஜெயிக்க போறாங்கன்னு நான் சொல்லல. பட் இப்போ முன்னேறிட்டு இருக்காங்க. பட் வில்லி ரோல்ல தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கறத நான் வில்லி ரோல்ல அடுத்த டாபிக்கா தான் பேச போறேன். பட் இந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் மாற்றம் வரணும் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இப்ப இவர் வந்து பாருங்க காலையில வந்து 16% இருந்தாரு. யாரு? திவாகர் 16 கீழே இருந்தாரு நினைக்கிறேன் ஐ திங்க். இப்ப வந்து 16.91% அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 1% ஓட்டு ஏறி இருக்கு. அதுக்கு காரணம் காலை நடந்த ஃபைட் தான். வியானா பாருங்க 17.3 இருக்காங்க, 17.03 இருக்காங்க. இதை வந்து இன்னொரு 1 ஹவர்ல அவர் பண்ணிடுவார். ஒரு 3 மணிக்கு அந்த ஸ்டேட்டஸ் போடுவான் இல்லையா, அதுல பாருங்க இவர் 2வது இடத்துக்கு வந்துருவார் திவாகர். நாளைக்கு மறுநாள்லாம் பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா திவாகர் நம்பர் 1ல இருப்பாரு. இருக்கிறது இந்த 7 பேர் தான், புதுசா யாரும் உள்ள வர போறது கிடையாது. அதுல ஆதிரையை விட திவாகர் ஒரு படி மேல போய் தான் நிப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. நான் என்னோட கணிப்பு எப்பவுமே தவறாதுங்க. நான் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணிருக்கேன். 90% நம்ம சரியாக நடந்திருக்கிறது. இப்ப நம்ம பிக் பாஸ் வின்னர் 4 சீசனே நான் கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லியிருக்கேன். சீசன் 6ல வந்து சீசன் 4ல வந்து ஆரிக்கு சப்போர்ட் பண்ணோம். 5ல வந்து நான் தாமரை அண்ட் ராஜு 2 பேருமே சப்போர்ட் பண்ணேன். 6வது சீசன்ல வந்து அசீமுக்கு சப்போர்ட் பண்ணேன். 7வது சீசன்ல நான் சொன்னது அர்ச்சனா தான் வின் பண்ணுவாங்க. ஆனா என்னுடைய சப்போர்ட் வந்து நான் இவங்களுக்கு அப்படின்னு சொன்னேன், விசித்ராக்கு அப்படின்னு சொன்னேன். 8வது சீசன்ல வின்னர் முத்துக்குமரன் தான் அப்படின்னு 5வது வாரத்திலேயே சொன்னேன்னு நினைக்கிறேன். 4வது வாரமா 5வது வாரம் அந்த வைல்ட் கார்ட்லாம் வந்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. 3வது வாரமே 3வது வாரம் சொல்லியிருப்பேன். பட் 5வது வாரம் கன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் நான் சப்போர்ட் பண்ணல, சௌந்தர்யாவுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணோம். காரணம் என்னன்னா, இந்த பேட்டர்ன் எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க நான் சப்போர்ட் பண்றேன். பட் முத்துக்குமரன் சரியா பண்ண விஷயத்தை நம்ம சரின்னு சொல்லியிருக்கோம், தப்புன்னு சொல்லியிருக்கோம். அது வேற விஷயம். பட் இதுதான் நம்மளோட பேட்டர்னை தவிர எப்பவுமே நம்ம சொல்றது வந்து சரியா நடந்திருக்கிறது அப்படிங்கிறது ப்ரூஃப் நிறைய இருக்கு. நீங்க போய் நம்ம பழைய வீடியோக்களை பாத்தீங்கன்னா தெரியும். எனிவே தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த பிக் பாஸ் ஓட்டிங் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது நாளைக்கு மறுநாளும். இப்போ இன்னைக்கு என்ன ஒரு 1 ஹவர்ல திவாகர் 2வது இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு 3 மணி அளவில் பேசுவோம், 3:30 மணிக்கு. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ அண்ட் பை.